ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா பச்சரிசி மாவில் இன்றைக்கி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நான் இதுக்கு முன்னாடியே பச்சரிசி வந்து என்ன எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். திரும்ப தண்ணி ஊற்றி சர்க்கரை ஏலக்காய்லாம் போட்டு கலர் பவுடர்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், நான் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்க ஆரம்பிக்கணும். அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டுருக்கோம். இது நல்லா அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வந்து நெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு பவுலில் சுத்தமான நெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி இருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சரிசி மாவினை அந்த அல்வாவை எடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பவுலில் மாற்றியாச்சு. இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் பண்ணிவிட்டு நம்ம கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.